இறையுடன் ஓர் உரையாடல். வார்த்தைகளில் உள்ள ஆன்மீகத்தை வாழ்க்கையில் கண்டு அனுபவிக்கும் உத்திகள். கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுளை கையகப்படுத்தும் உத்திகள். சோதனைகள் மத்தியிலும் சுகம் காணும் உத்திகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12:30 தொடக்கம் டாக்டர் லம்போதரன் இணைந்து சிறப்பிக்கும் இறையுடன் ஓர் உரையாடல். செல்வராசா தில்லையசோதா தம்பதிகளின் ஆதரவில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இறையுடன் ஓர் உரையாடல். நேர்களே, இந்த இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்ச்சியை நீங்கள் டைம் எஃப்எம் வானொலியின் ஊடாக கேட்கின்றீர்கள், யூடியூப்பின் ஊடாக பார்க்கின்றீர்கள், ஃபேஸ்புக்கின் ஊடாக பார்க்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, உலகத்திலே உள்ள மக்கள் வெப்சைட்டின் மூலமாகவும் அதை பார்க்கின்றார்கள். எனவே அதை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுக்கும் பெருமிதமாக இருக்கின்றது. இந்த இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி இப்பொழுது வானொலிக்கு வர இருக்கின்றது. இந்த நிகழ்விலே இன்று இந்த பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்கிறதா, இது பற்றித்தான் என்று டாக்டர் லம்போதரன் அவர்களோடு அலச இருக்கின்றோம். எனவே அவரும் இங்கே உங்களுக்காக காத்திருக்கின்றார். எனவே எப்படி என்று பார்ப்போம். பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று சைவம் என்ன சொல்லுகிறது, அதுதானே முக்கியம். சைவம் என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது டாக்டரோடு அலச இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வை பார்த்தும் கேட்டும் கொண்டு இருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும், இதில் பங்கு பெற்றக்கூடிய நேயர்களுக்கும் நாங்கள் ஒரு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யூடியூப்பில் இணைந்து கொள்ளுகின்ற நேயர்கள் அந்த பெல் பட்டனை அமர்த்தி கொஞ்சம் லைக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் அப்போ உடனுக்குடன் நீங்கள் இந்த டைம் எஃப்எம் வானொலியை தரும் அத்தனை நிகழ்வுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் இப்பொழுது டாக்டருக்கு வணக்கம் சொல்ல போகின்றேன். டாக்டர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் மனமு வந்த வணக்கத்தை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் டாக்டர் அவர்களே. வணக்கம் தங்கா, வணக்கம் டைம் எஃப்எம் நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் இன்று எங்கள் மனம் நிறைந்த தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை காலத்திலே தீப ஒளி எங்கும் விளங்குவது போல உள்ளத்திலும் அந்த ஒளி ஏற்றப்பட்டு ஒளிமயமாக வேண்டும், வாழ்க்கை ஒளிமயமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைக்கு இந்த நாளுக்கு ஏற்ற அருமையான தலைப்பை வசீகரன் தந்திருக்கின்றார். பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு சைவம் என்ன சொல்கின்றது? பணமை போல பார்த்தால் தொடர்பு என்றால் எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் கனெக்ஷன்? அதுதான் தொடர்பு. கடவுள் என்றால் ஏற்கனவே சொல்லி போட்டோம். எல்லாருக்கும் கடவுள் ஒன்றுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவார். அந்த ஒரே கடவுளை நாங்கள் வெவ்வேறு பெயர்களால், வெவ்வேறு வழிகளால், வெவ்வேறு முறைகளால் அணுகுகின்றோம், பார்க்கின்றோம், வழிபடுகின்றோம். அதுதான் உண்மை. அப்ப அதுக்காக ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாதானுக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனங்கொட்டாமோ என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார். ஏகம் சத், உள்ளது ஒன்றே. விப்ரதீம் பகுதா வதந்தீம், அதுவே பலவாறாக பேசப்படுகின்றது. பலவாறாக பேசப்படுவதுதான் வதந்தி. இது வேதத்தில் இருக்கிற சொல்லு வதந்தி. அப்படி நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப கடவுள் என்றால் எல்லாருக்கும் விளங்கும் தமிழ் சொல் கடவுள். இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லு வேறு எந்த பாஷையிலேயோ மொழியிலேயோ சமயத்திலேயோ இல்லை. எல்லாவற்றையும் கடந்து இருப்பவர். He's all pervasive, beyond. எல்லாவற்றுக்கும் உள்ளுக்குள்ளேயும் இருப்பவர்.
எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவரா இறைவன் என்று சொல்றது. அப்ப எல்லாத்துக்கும் உள்ளுக்கையும் இருக்கிறார். இப்ப கடந்தும் இருக்கிறார், உள்ளுக்கையும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். அதான் கடவுள். கடவுள் இது திருநாயமடிகள் சொன்னார். கண்மொழிகள் அறிந்தவர், கத்தோலிக்க துறவி, மிகச் சிறந்த தமிழ் அறிஞர், தமிழாராய்ச்சி மாநாட்டை முதலில் எழுதியவர், தமிழின் பெருமையை பற்றி ஆங்கிலத்தில் கட்டடங்கள் எழுதி உலக அரங்கிலே கொண்டு வந்து அவர் சொன்னது அது. அப்படியாக பார்க்கின்ற பொழுது அடுத்தது பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் என்றால் என்ன? கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம் தான். அப்ப நாங்கள் எங்கட கடவுள் வணக்கத்துல டெய்லி ஒன்று இருக்குது, கடவுளை தினமும் வணங்குறது ஒன்று இருக்குது. பிறகு ஸ்பெஷல் டேஸ் ஒன்று வரும், விசேட நாட்கள். இந்த ஸ்பெஷல் டேஸ்ல 2 விஷயங்களை, இது எல்லா சமயத்திலையும் இருக்கு. ஸ்பெஷல் டேஸ்ல 2 விஷயங்களை வச்சிருக்கிறோம். ஒன்று ஃபாஸ்ட், மற்றது ஃபீஸ்ட். ஃபாஸ்ட் என்றா விரதம். விரதம் இருக்கிறது கடவுளை கும்பிடுறது. பட்டினி கிடந்து பஜனை செய்வோம் கண்ணன் நாமம் பராசக்தி பட்டத்துல சிவாஜி கணேசன் படிப்போம். அந்த மாதிரி உடலை பசியை கொண்டு அதை கொண்டுதான் அது விரதங்கள். அப்ப விரதம் இருக்கிறதுக்குள்ள பட்னி கிடக்கிறதால என்னென்ற கடவுளை நினைக்கணும், அது பிறகு பார்ப்போம், அது பிறகு யோசிக்கலாமா. அடுத்தது ஃபீஸ்ட். வந்தா அந்த மாதிரி சாப்பாடு என்னன்னு, தீபாவளி என்றாலே சாப்பாடு தான். இப்ப இந்தியா முழுக்க தீபாவளி என்றா ஸ்வீட்ஸ். ஸ்வீட் தான். வானிலைக்கு வருகின்ற பொழுது வாசல் எல்லாம் கூடாரம் அடிச்சு எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்கிறார்கள். குலோப் ஜாம் அதுல ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் பலருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசம். பலருக்கு தெரிந்தவங்க தெரியாது. எங்களோட ஈழத்துல அது பொதுவாக வட இலங்கையில எல்லாம் தீபாவளி என்றால் அன்றைக்கு ஆட்டிறைச்சியும் சாராயமும். அது இல்லாவிட்டா தீபாவளி போகாது. நல்லெண்ணெயில முழுகி ஆட்டிறைச்சி, அது அந்த நாளையில மிகவும் அருமை. எல்லாருக்கும் இந்த பொருளாதார வசதி இருக்காது. வருஷத்துல ஒரு நாள் வச்சு ஆட்டிறைச்சி அது தீபாவளி தான். அது தீபாவளி அதுக்கு புரட்சி எல்லாருக்கும் பத்தாது. அப்புறம் அதுக்கு கத்தரிக்காய் போட்டு உருளைக்கிழங்க போட்டு ஒரு மாதிரி பிரிச்சு சோயா மீட்டை போட்டு போட்டது இதெல்லாம் எங்க வளமையா ஒரு வேற எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுறது ஒன்று இருக்கு. மற்றது சாராய கடை அந்த மாதிரி நவியா வேற, அது அமளி துமளி. அப்ப அது ஆக கூடி போயிட்டு தான் இந்த முறை அங்க தடை செய்து நிப்பாட்டியாச்சு. தீபாவளி என்று மூடி வச்ச சொல்லி மூடி வச்சா போல என்ன விற்காமல் இருக்க போயிடும், குடிக்காம இருக்க போயிடும். அது காசுக்கு வெளியில அவ்வளவுதான். அது ஒரு வளத்துல நடக்கும். அப்ப கொண்டாடுகின்ற முறைமை கொண்டாட்டம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அதுதான் அந்த கொண்டாட்டங்கள் பண்டிகைகள். அப்ப எங்களுக்கு சைவத்துல 2 இருக்குது. பாத்தீங்கன்னா தீபாவளி ஒரு விருந்து கொண்டாட்டம், பண்டிகை கொண்டாட்டம். பொங்கல் சாப்பிட்டு அது கொண்டாட்டம். ஆடி பிறப்பு, ஆடி கூழ், கொழுக்கட்டை கொண்டாட்டம், அதுவும் ஒரு கொண்டாட்டம் தான். நவராத்திரியும் பொதுவாக கொண்டாட்டம் தான். சில பேர் விரதம் இருக்கிறது. பொதுவாக நவராத்திரி எல்லாம் அவல், கடலை, சுண்டல், இனிப்பு எல்லாம் கொண்டாட்டம் தான். ஆடல், பாடல், கிளைகள் கொண்டாட்டம். அப்படி கொஞ்சம் கொண்டாட்டமா இருக்குது. கொண்டாட்டம். வருஷ பிறப்பு எல்லாம் கொண்டாட்டம். புது சில கொண்டாட்டங்களுக்கு புது ஆடை. பொங்கலுக்கு பொங்குறது. ஆடி பிறப்புக்கு கூழ் காய்ச்சி சித்திரை வருஷ பிறப்புக்கு புத்தாடி அணிந்து குளிச்சு கோயிலுக்கு போய் அது தன்றது. தீபாவளிக்கு இப்படி இனிப்பு சாப்பிடுறதுல இருந்து ஆட்டிறைச்சி அடிக்கிறதுல இருந்து அது ஒரு விதமான கொண்டாட்டமோ. அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. எல்லாம் எங்களுடைய சமயத்தில் இருக்கிற, சைவத்தில் இருக்கிற விதிக்கப்பட்ட கொண்டாட்டங்கள் கோயில்கள்லயும் இருக்கு. இருக்கு. தீபாவளி என்றா கோயில்கள்ல சுவாமிக்கு இல்லைன்னா எண்ணெய் வைப்பினம். பொதுவாக உலோக விக்கிரகங்களுக்கு எண்ணெய் வைக்கப்படாது, அது ஆகம விதி, அது தவறு. ஆனால் கருங்கல் விக்கிரகங்களுக்கு எண்ணெய் வைத்து இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி அவைக்கு நல்ல புத்து ஆடை போட்டு அவைக்கு நைவேத்தியம் வச்சு இன்றைக்கு அவைக்கு விசேஷ பூஜை அதெல்லாம் நடக்கும். அது சமய, அது நரக சதுர்த்தசி என்று சாவியத்துல சொல்லுவார். நரக சதுர்த்தசி. சதுர்த்தசி என்ற 14வது புரை, ஐப்பசி மாசத்து தேய்புரை 14ஆம் நாள்ல வர்றபடினால சதுர்த்தசி. நரகாசுரனை வதம் செய்தபடியினாலே அது நரக சதுர்த்தசி. சைவத்துல இன்னொரு இருக்கு. அந்த கஜாசுரன் உண்டாசுரன், கஜமுகாசுரன் அது விநாயகரோட, கஜாசுரன் அவனை சிவபெருமான் வதம் செய்தர்கள் செய்த தினம் ஒன்றும் சொல்லுவார். இந்த தீபாவளி தினத்தை இப்படி பலவாறாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பொதுவாக இருக்கிற மரபு கிருஷ்ணர்
ஓ நரகாசுரனை வதம் செய்த நாள் ஓ ஓ ஓ என்று சொல்லுவார்கள். அப்ப நான் அப்படி நரகாசுரனை வதம் செய்த போது நரகாசுரன் கேட்டா நான் இறந்ததே மக்கள் கொண்டாட வேணும். ஓ அதோட அன்றைக்கெல்லாம் எண்ணெய் குளிச்சு மூழ்கி அங்கே தீர்த்தத்துல கங்கா தீர்த்தம் என்று ஒரு ஐதீகம் இருக்குது, கொண்டாடுகிற வளமை என்று இருக்குது. வட இந்தியால பார்த்தா இந்த நரகாசுரன் கதையெல்லாம் தெரியாது, வேற கதை சொல்லிவிடும். ராமர் வந்து அயோத்திக்கு வனவாசத்திலிருந்து மீண்டு வந்த நாள். ஆனால் அது வால்மீகி ராமாயணத்துல இல்ல. வால்மீகி ராமாயணத்துல மீண்டு வந்த நாள் சைத்ரா மாதம் வளர்பிறை ஷஷ்டி திதி என்று போட்டிருக்கு. அப்ப சித்திரையில தான் வந்திருக்கிறேன். அப்ப சில பேர் தீபாவளியை நியூ சொல்லுவாரு. இந்த தீபாவளியை தமிழர் கொண்டாடுறதோ கொண்டாடியோ இடையில வந்ததுன்னு பல பேர் ஒரு குழப்பம். அப்படியா சொல்றாக்கள் இருக்கணும். இதெல்லாம் தமிழற்ற பண்டிகை இல்லையா? தீபாவளியை பற்றி ஆவணப்படுத்தி இருக்கிற தமிழ் நூல் எதென்று பார்க்கணும். என்னோட தேவார திருவாசகங்கள்ல தீபாவளியை பற்றி இல்ல 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 8ஆம் நூற்றாண்டுல வேண சம்பந்தர் மயிலாப்பூர பாடேக்கள் நிறைய பாடுறார். தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவாய் கார்த்திகை தீபத்தை பற்றி பாடுறார். கார்த்திகை தீபம் மிக பழைய பண்டிகை, சங்க இலக்கியங்கள்லயே இருக்குது. கார்த்திகை தான் தமிழருடைய மிக பழைய பண்டிகை. ஆனா தெப்பங்களை கட்டி ஒரு கதை இல்லை ஒரு புத்தகத்திலே. பொங்கல் இன்னைக்கு நாங்கள் தமிழர் திருநாள் என்று சொல்வதை பற்றி எந்த பழந்தமிழ்கள்லயும் இல்லை. அது உழவர் திருநாள். அப்ப தைப்பூசம் இருந்திருக்கு, அதை தமிழர் பாடி இருக்கிறார். ஆனால் இந்த தீபாவளியை பற்றி இருக்கிற நூல் ஈழத்தில் இருந்த நூல். இன்னைக்கு இலங்கையில கிடைக்கிற நூல்கள்ல தமிழ் நூல்கள்ல மிக பழைய நூல் வந்து சரஸ்வதி மாலை. சரஸ்வதி மாலை அது 13ஆம் நூற்றாண்டுல 1317 இருக்க வேண்டும். அவர் தம்பதினியா அந்த கோட்டை அரசாங்கத்துல அரசியல இருந்த அவர் தெபினுவர கண்ட அந்த இந்த தேவேந்திர முனை இருக்குதான் ஓஷராச பண்டிதர் என்றவர் இந்த சரஸ்வதி மாலை என்ற நூலை செய்கிறார் தமிழ்ல. அவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்ல சிங்களராசா தான் தமிழ்ல தான் நடக்குது. அதுல இந்த தீபாவளியை பற்றி சொல்றார். ஐப்பசி மாதத்துல அவர் சொல்றார் இது பித்திருக்களுக்கான நாள் என்று வழிபாடு. பித்திருக்கான நாளோ இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்தியாவில ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற மக்கள் இதை பித்திருக்கள் முன்னோர்களுக்கு ஒளிகாட்டும் நாள் என்று தீபம் ஏற்றி கொண்டாடுற. அப்ப பலன் நிலவில இது ஒரு முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுக்கான ஒரு வழிபாட்டு நாளாகவும் இருந்திருக்கு. இதிலே ஒரு மரபை சொல்ல வேணும். இந்த நல்ல நாட்களுக்கு முதல் பித்திருக்களுக்கு வழிபாடு செய்யற வளமை கொண்டு இருக்குது. ஐயர் மேல் பொதுவாக செய்வீரன் நாங்களும் சிலதுக்கு செய்யறோம். கல்யாண வீட்டுக்கு முதல் நாள் அதுக்கெல்லாம் வீட்டுல முதல் நாள் ஒன்றும் இல்லை முன்னோரை நினைச்சு படைக்கிறது. அவ்வளவுதான். வடமராட்சியில இந்த பழக்கம் இது கண்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். தீபாவளிக்கும் அப்படி முதல் நாள் படைக்கிற வளமை இருக்குது, கிடைக்கிறது. அவன் முன்னோர்களுக்கு செய்கிற வளமை கொண்டு இருக்குது. அப்படி பார்த்தா இந்த தீபாவளிக்கு பல சம்பிரதாயங்கள். சீக்கியர்கள் சொல்றது தங்களுடைய குருமாருடைய நாள் என்று சொல்லுகிறார்கள். ஜைனர்கள் தங்களுடைய குருமார் என்று சமணர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்படி பலரும் அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சிருக்கிறார்கள். எப்படியும் இது அவருடைய சமயத்தோட மதத்தோட தொடர்புடைய நாளாக எல்லாரும் வச்சிருக்கிறார் ஏதோ ஒரு விதத்திலே. இப்ப இந்த பண்டிகைகளுக்கு கடவுளுக்கும் என்ன தொடர்புண்டா பார்த்தா அந்த பண்டிகைகள்ல கடவுள் தந்த மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் ஒரு தெரிஞ்சு சொல்றதுல தானே. அது வேற பண்டிகைகள் கடவுளுக்கு என்ன தொடர்பு, என்ன கனெக்ஷன்? பண்டிகைகள் விரதங்களை போல இறைவனோட எங்கட கனெக்ட் பண்றதுக்கு தானே அது. வித்தியாசம் பொதுவா 1-2 பேர் இப்படி ஒவ்வொரு நாளும் சாமி மட்டும் கொண்டு இருக்குது. அது லம்பவரண போல வேலை இல்லாதாக்கள் செய்வினம், அது போகிற விஷயம். அன்றாடம் வெள்ள நிலங்கி வேலைக்கு இப்போ ஒரு வேலை 2 வேலை ஓடி திரிஞ்சு பிள்ளைகளை அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு ஏற்றி இறக்கி அந்த பையன் இந்த நம்ம அப்பாவுக்கு அதுக்கு ஓடி திருவிடைக்கு இதுக்குங்க நேரம். அப்ப இப்படி பண்டிகைகள் வரைக்கும் என்றாலும் ஒரு நிம்மதியா இருந்து ஒரு விடுமுறை கொண்டு வரும். பண்டிகையோட விடுமுறை விடுமுறை கொண்டு வரும் இருந்து இப்படி அப்படியே குடும்பத்தோட சொந்தத்தோட இருந்து பொங்கலோ வருஷப்பிறப்போ தீபாவளியோ நவராத்திரியோ இப்படி கொஞ்சம் நல்லதா சாப்பிட்டு கொண்டு கொடுத்து ஆசுபாசமா இருக்கலாம். அது உண்டு. ரெண்டாவது இந்த நாள்ல என்றாலும் கடவுளை நினைக்க வேணும் நிக்கிறதுக்கு. இதெல்லாம் கடவுளை நினைப்பதற்கு உத்திகள். These are the techniques to remember the God. அது சரிதான். To remember the God, to connect to the God.
சரிதானே, ஓ, to சரி. be in communion with the God. ஓ ஓ ஓ ஓ ம் அப்ப இப்படி ஃபீஸ்டால கம்யூனிகேட் பண்றது உண்டு, கம்யூனியன் எடுக்கிறது, அதுதான் அந்த விஷயம். ஓ அப்ப விஷயம். இந்த இடத்துல கடவுளை நிக்கிறோம். ஓ நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை ம் என்றும் வணங்குவதுன் மலர்த்தால். ம் ம் அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை. ஓ இல்ல இல்ல இல்ல. அப்ப இப்படியான நாள்ல நாங்கள் சரி, அதுதான் செய்யலாது. ஆ. மற்ற பாட்டனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், ஓ. அப்படி சொல்லலுமோ நாங்கள். ஓ இல்ல இல்ல. எங்களுக்கு எத்தனையோ பற்றுக்கள், ம் அதுல சும்மா இப்படி போய் சொல்லலாது இல்லையா? ஓ என்னது, சிலம்பூவோடு தூப மறந்தறியேன், ம், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலு முன்னை மறந்தறியேன், இன்னாம முன்னாவில் மறந்தறியேன். சொல்லலாமோ நாங்கள்? ஓ எங்க சொல்றது? எங்களுக்கு கிடக்கிட இப்படி ஞாபகம் வரைக்குள்ள தான் சொல்லுவோம். அப்படி ஞாபகப்படுத்துறதுக்கு நாட்தான் இது. இந்த விசேட நாட்கள் இருக்குது. ஓ, ஓ. விசேட நாட்கள்ல கொஞ்சம் விரதம், ஓ கொஞ்சம் பண்டிகை, ஓ அதை விடவும் கொஞ்சம் இருக்குது. நாள் வேற விஷயங்கள் இருக்குது. நீங்க நாட்களை ஞாபகப்படுத்துறதுக்கு எல்லாம் இருக்குது. ஓ ஓ ஆனா இதுல பார்த்தா விரதங்கள் மாரி எல்லா பண்டிகைகளும் ஓ. ஏதோ கடவுளோட தொடர்போட தான் இருக்கு. இருக்கு 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 இருக்கு. இப்ப என்னண்டா தீபாவளி நாளண்டாரம் புது உடுப்புகளை போட்டு எங்களை ஓடுங்களா கோயில் கண்டுபிட்டுறதான் வர்றது. ஏன் தீபாவளி என்றா கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற கதை, நரக சதுர்த்தசி கோயில் ஒரு விசேஷ பூசை, இப்படி ஏதோ கடவுளோட குணப்படுத்துது. அது கொஞ்சம் பேர் இங்க இருந்தோன்னா ஐயோ நரகாசுரன் தமிழன், அவனை ஆரியன் வந்து தமிழனை கொண்ட நாள், இவன் என்ன தமிழன் என்ன வெக்கம் இல்லாம கொண்டாடுறான். அடுத்தது சூரன் என்ன எங்கட கந்த சட்டி வருது செவ்வாய்க்கிழமை. அதுக்கு சொல்லட்டும் பாப்பம், சூரன் தமிழன், முருகன் ஆரியன் அங்க இருந்து வந்து சொல்லிட்டான், அது என்ன கந்த சட்டி கொண்டாடுகள் என்று சொல்லிடுமோ? அது சொல்லல, அது இப்படி சொல்றது. இப்படி கொஞ்சம் பேர் அது ஒரு பக்கம். எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இந்த பண்டிகைகளும் விரதங்களை போல, விரதங்களுக்கு சொல்லுவார் பட்டினி கிடைஞ்சா பசிக்கும் தங்க, சும்மா இருக்கல, என்னதான் இருந்தாலும் பசிக்கும். ஞாபகம் வந்த உடனே என்ன கடவுளுக்காக முருகனுக்காக இருக்கிறேன் இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு இல்ல. அப்ப பசி பேட்ட குடல்ல அங்க பயிர் புகைய 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 நான் அப்படி ஊற ஊற ஐயோ கடவுளை கடவுளை நெச்சு 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 அதை அடக்குறோம் தானே. இது ஒரு விதமான என்போர்ஸ்மெண்ட், ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்து அதுக்குள்ளால என்போர்ஸ் பண்றோம். விளங்குதோ? ஒரு குற்றம் செய்துட்டீர் கொண்டே ஒரு தண்டனை உடைக்கணும் தானே. என்னத்துக்கு அந்த தண்டனையில இருக்கல, ஐயோ கோயில போகலாம் இருக்கு, ஏன் போகலாம் இருக்கு, இப்படி செய்ததால அதை செய்து 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 அதை உங்களுக்கு என்போர்ஸ் பண்ணதில்லை, அதுக்கு போகாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இது இறைவனை நிற்க வைக்குது, இணைக்க வைக்குது. இந்த பண்டிகை பட்டினியும் நிற்க வைக்குது, இந்த பண்டிகையும் நிற்க வைக்குது. யாருங்க உத்திய பட்டினியாலே நிற்க வைக்கிறோம், பண்டிகையில சாப்பாடு போட்டு நிற்க வைக்கிறோம், நித்திரம் நிற்க வைக்கிறது. அது சிவராத்திரி, அது சிவராத்திரி. இதுக்கிடையில நான் கேட்கறது என்னென்றால் பட்டினிக்குள்ளால் இருந்த பட்டினி என்றல, அதாவது கிடாயை அடிச்சு இறைச்சியும் சாப்பிட்டு சாராயத்தையும் குடிச்சா எப்படி கடவுளை நினைக்க போகுது? அதுலேயும் கடவுளைத்தான் நினைக்கிறது. எப்படி தங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. அப்ப நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டு ஓம் சோமண்டு பச்சை அரிசி பூக்கையும் பருப்பும் சாப்பிடுறால் அவங்களுக்கு என்ன செய்யறது? அவங்களுக்கு ஒரு நாள் வேணும், அதுக்குதான் வச்சிருக்கிறோம். கவனாவத்த வேள்வி, வைரவட்ட வேள்வி என்று இருக்குதான். இருக்கு இருக்கு. அது என்னதுக்கு இருக்குது? வைரவருக்கு சாராயம் படைச்சதுமே இப்ப விஸ்கி படைக்கிறேன் தெரியுமோ? அப்படியும் இருக்கு. இது பழந்தமிழன் வரவில இருந்த தெரியாது. அந்த நாள்ல சொல்றது முளைக்குடம் வைக்கிறது. முளைக்குடம் நெல்லு இருக்குத்தான், நெல்லு முளைக்க போட்டு அந்த முளை வந்த பிறகு அந்த நெல்லை எடுத்து இடிச்சு அது பிறகு நொதிக்க வச்சு பானைக்குள்ள அது ஒரு டெக்னிக், இதெல்லாம் மறந்து போச்சு, தெரியாது மதிக்க வச்சு அந்த பானையில நொதிச்சு அப்படியே அந்த உள்ளுக்கு நொதிச்சு மதுசாரம் பெருமல்லோ வரைக்காது மேல பொங்கி இருக்கும். அதுல இருந்து எங்களுக்கு நிறைகுடம் வைக்கிற பங்கம் வந்தது. நிறைகுடமோ ஒரு பங்கன் முதல்ல அந்த குடம் வேணும். நிறைகுடம் அந்த நாளையில அது அப்படி குடம் வைக்கிறது இருக்கு. இப்போ சில வழிபாடுகள் அப்படி செய்யறது இருக்கு. ஆனா இந்த டெக்னிக் போயிட்டுது.
அது போனதுக்கு ஒரு ரீசன் வந்து ஆங்கிலேய அரசாங்கங்கள் அதுகள் வரைக்குள்ள இப்படி மது வந்து வெளியில காய்ச்சறது சட்ட விரோதம் பண்ண கொண்டு வந்ததால அந்த டெக்னிக் எல்லாம் அதெல்லாம் போச்சு. அப்ப அப்படி ஒன்று இருக்கு. கல் தேர்தல் திருமுருக காட்டுப்படையிலேயே வரும். எல்லா மக்கள் கூட்டத்தாரும் அதற்குள்ளால கடவுளை நிக்கணும். திருமுருக காட்டுப்படையில பார்த்தா வரும். எப்படி அவர்கள் வேடுவர்கள் எப்படி வரியாட்டாடுகிறாங்க, கல்லு குடிச்சு கல் இனிய கல்லு தேரலண்டா அப்படி ஊற வச்சு மூங்கல்ல வச்சு நொதிக்க மண்ணுக்கு வச்சு நொதிக்க வச்சு எடுத்தது. குன்றக குரவை சிறுபறை வடிவ ஆடி பாடி கும்பிடுறதும் இருக்குது. அது குறவர் திருமுருக காட்டுப்படையே இருக்கு. குறிதியோடு விரைய தூவல் சிவல் பிறப்பிரி சில்வலி செய்து மாத்தாள் கொழு விடை நல்ல கொளுத்த ஆடு அதெல்லாம் வெட்டி நல்ல குருதியோட அரிசி எடுத்து சிதறி வழிபடுற வழிபாடு முருகனுக்கு 11ஆம் திருமுறை திருமுருக காட்டுப்படையில் இருக்கு. அது வேடுவர் வழிபடுறது, குறவர் வழிபடுறது. எல்லாரும் கும்பிடத்தானே வரும். எல்லாருக்கும் போய் நீங்க தீர்த்தம் கொடுத்து கொண்டு இருக்கீங்களோ? இல்ல இல்ல, நம்மட விஷயம் வேற, ஒவ்வொரு தட்ட விஷயம் அவரவருக்கு பிடித்தபடிதான் அதெல்லாம் இருக்கு நடந்தது நடக்கிறது. அப்ப இந்த பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்று கேட்டா, பண்டிகைகள் கடவுளை எங்களோடு தொடர்புக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உத்திகள் நாளாந்த வாழ்க்கையில நாங்கள் எல்லாம் வந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல இப்படி இடையில இருக்கா தீபாவளி, வருஷப்பிறப்பு, பொங்கல், ஆடிப்பிறப்பு, நவராத்திரி என்று வந்து இறைவனை நிற்க வைக்குது. அதே மாதிரியாக கந்த சட்டி, கௌரி விரதம், பிள்ளையார் விரதம் அதுகளும் வந்து இடையில எங்களை நிற்க வைக்குது இல்லையோ? அது சரி. The way to connect to the God. கடவுளோட இணைச்சு வச்சு is a technique to remember the God. Technique to bring the God into our life. எங்கட வாழ்க்கையில எங்கட நினைவில கடவுளை கொண்டு வந்து, எங்கட வார்த்தையில கடவுளை கொண்டு வந்து, எங்கட வாழ்க்கையில கடவுளை கொண்டு வருகிற ஒரு தான் இந்த பண்டிகைகள் விரதங்கள் எல்லாம். அவ்வளவுதான். இதுல படிச்சு கொண்டு நாங்கள் ஒரு முடியும், நீ ஏன் அதை கொண்டாடுற, நீ தமிழன், நீ சிங்க, அது என்ன கடவுளை நினைக்கிறதுக்கு பிறகு அதுக்குள்ள நாங்கள் அது ஏதோ இன்னொரு பண்டிகை நல்லா கடவுளை நினைக்கிறதுக்கு வச்சு நாங்கள் அதையும் கொண்டாடுவோம் இல்லையோ? அவ்வளவுதான். அதனால என்றும் நினைக்க வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எல்லாருக்கும் அந்த பெயர் கிடைக்கிறது இல்லை. அப்படி இல்லாட்டிலும் கூட அதோட நினைக்க வைக்கிறதுக்காக அப்படி ஸ்பெஷல் டேஸ் இருக்கு. அப்ப நாங்கள் தீபாவளி நாளைக்கு கொண்டாடுவோம், கொண்டாடி கொண்டு இறைவனை நினைப்போம். தாராளமா தாராளமா. ஆனா தீபாவளி வந்து எங்களுக்கு ஒரு நாள்ல முடியுது. இந்தியாவிலே அது சில கொண்டாட்டங்கள் கொஞ்சம் நாட்கள் கூட இருக்கிறது. ஆகவே இந்த பண்டிகைகளை தாராளமாக கொண்டாடுங்கள், மனம் திறந்து கொண்டாடுங்கள். இந்த கொண்டாட்டங்களை வடிவா செய்து கொண்டு வந்தா மனம் லேசா இருக்கு. மனம் லேசா இருந்தா வருத்தங்கள் வராது, டாக்டருக்கு வேலை இல்லாம போகும். எல்லாம் உங்களோட கையில தான் இருக்கு. பண்டிகைகளை கொண்டாடுறது. சரி சரி சரி. கொண்டாடினால் நீங்க நல்லா இருப்பீர்கள், கொண்டாடாட்டி டாக்டர் நல்லா இருப்பீங்க. அப்ப பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குத்தான். நிச்சயமா எல்லா சமயங்களிலும் விரதங்களும் பண்டிகைகளும் கடவுளோட எங்கட கனெக்டிங் டு த காட். அவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு, அவரை வழிபடுறதுக்கு, அவரை தோத்தரிக்கிறதுக்கு, அவருடைய கோயிலுக்கு போறதுக்கு, அவரை நினைச்ச 4 பேர் கூடுறதுக்கு, அதை நினைச்ச 4 விழா எடுக்கிறதுக்கு, அதுல ஒரு இது சரி இது கூட நீ என்ன அப்படி செய்யற, நீ என்ன, அது வேற விஷயம், அது வேற பிரச்சனை. கடவுளை நினைக்கிறதுக்கு எப்படி எங்கட சில வழிபாடு கடவுளை நிற்க வைக்குதோ ஒரு உத்தி. சில என்ன கடவுள் ஆகுதப்பா, அது சிலதான். ஆனா அதை வச்சுக்கொண்டு நாங்கள் கடவுளை நினைத்து வழிபாட்டு அந்த மாதிரி இந்த பண்டிகைகளும் ஒரு அப்படித்தான். எல்லாமே ஒரு இறைவனோடு சேர்ந்த விடயம் தான். என்னடா சைவம் மாத்திரமில்லை, எல்லா சமயங்களும் அதுக்குரிய நல்ல. நாங்கள் பிறந்த நாள் இருந்தாலும் கூட கோயிலுக்கு தானே போறோம். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி போட்டு தான். கல்யாணம் இருந்தாலும் கோயில் தான், செத்தவர் இருந்தாலும் அதுக்குள்ளே கும்பிடுதல் ஐயர் எல்லாம் வந்துடுது. குழந்தவர் இருந்தாலும் அப்படித்தான். நிகழ்வுகளும் சாபத்திக்கப்பட்டாலும் இல்ல, எல்லா நிகழ்வுகளும் தனிப்பட்ட வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அதில் இறைவனை கொண்டு வருகிறது எங்களுடைய வளமை, அதுக்குள்ள கொண்டு வருதோ எங்களுடைய வளமையாக இருக்கிறது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படி இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நேர்களை முனைப்போமா? நிச்சயமா. நேர்களே, நீங்கள் பண்டிகைகள் வந்து கடவுளுக்கு
கடவுளுக்கு தொடர்பு இருக்குது, உள்ள தொடர்புகளை பற்றி பார்த்தா தொடர்பு இருக்குது என்று தான் எங்களுடைய டாக்டர் அவர்கள் சொல்லுகின்றார். நானும் ஓரளவுக்கு அதை நம்பக்கூடியதான் இருக்குது. என்னோட இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. சரி, இப்பொழுது நாங்கள் நேர்களை இணைத்து பார்ப்போம். நேர்களை நீங்கள் இணைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5147354443 4166139515. சரி, முதல் நேரே நாங்கள் இணைத்துக் கொள்வோம், பார்ப்போம் எப்படி இருக்கு, என்ன சொல்லுகிறார் என்று. வணக்கம். வணக்கம் தங்கா. ஓ வணக்கம் வெங்கடைய செல்வத்தார், எப்படி இருக்கிறீங்க செல்வத்தார்? வணக்கம், உங்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கு முறித்தாட்டும் டாக்டர். தங்கா உங்களுக்கு முறித்தாட்டும். தங்கா, நீங்கள் சொன்னீங்கள் ஓரளவு நம்ப கூடியதா இருக்குன்னா, அப்படி நம்ப முழுமையா நம்புங்க. எந்த விஷயத்துல வேற ஒரு எங்கட பாடுகள் அப்படித்தானே. அவர் முழுமையா நம்புறவர் கொஞ்சம் ரேடியோ ப்ரோக்ராம் வேற ஏதோ செய்துட்டார் போல. கொஞ்சம் அந்த ரொமான்டிக் கொஞ்சம் மிஞ்சால எழுதி விட்டுருது. இதுகளை யோசிச்சிருக்கீங்க, அதை பத்தி சாராயங்களை மந்த உடனே அதுகளை யோசிச்சிட்டீங்க. அப்படித்தான் ஊர்ல தீபாவளி நான் அதுக்குதான் அந்த கேள்வியல் வச்சிருந்தேன்னா, அதுக்கு டாக்டர் நான் கேள்வி கேட்கும் போது அவருக்கு தெரியும் நான் கேட்பேன் அவர் எல்லாம் சொல்லிட்டேன். சரி சரி, நான் கேள்வியல் வச்சிருந்தேன்னா இந்த தீபாவளி வந்து இந்து சமயம் தோன்ற காலத்துல இருந்து இருக்கோன்னு வச்சிருந்தேன்னா டாக்டர் சொன்ன கருத்துகள் அந்த கேள்விக்கு பெருசா இடம் இல்லை. மற்றது நரகாசுரனை கொண்டதுதான் தீபாவளி என்று சொல்றீங்களா? அந்த மரபுகள் ஒவ்வொன்று இருக்குது. எங்க தென் தமிழ் மரபில நாங்கள் சிறுபிள்ளைகள்ல தமிழ்நாடு மரபுகள் எல்லாம் கேட்டு வளர்ந்தது நரகாசுரனை கொன்றது என்றுதான் கேட்டு வளர்ந்தது. வட இந்தியாவிலே இந்த நரகாசுர விதத்தை பத்தி பெருசா தெரியாது. வட இந்தியாவிலே அவர்கள் வேறு நம்பிக்கைகளை வச்சிருக்கிறார்கள். அப்படித்தான் நாங்கள் படிக்கிற காலத்துல அப்படித்தானே நரகாசுரனை கொண்ட தினம் தான் கொண்டாடுறது. அதுக்கு ஏன் டாக்டர் அந்த புது உடை அணிந்து அதோட சும்மா ஒரு ஆடம்பரமா இல்லாட்டி கொண்டாட்டம்? நரகாசுரன் வந்து பெரிய வதை செய்து கொண்டிருந்தான். கொண்டாட்டம் பொழுது அவர் இறக்கும் பொழுது கிருஷ்ணரையே கேட்டாரா, என்னுடைய நான் இறந்த இந்த நாள்ல மக்கள் எல்லாம் நல்ல தலை முழுகி பொதுவாக நல்ல நாட்கள்ல தலை முழுகிறேன்னு சொல்றேன். நான் இறந்த நாள மக்கள் தலை முழுகி புத்தாடை அணிந்து நல்லா கொண்டாட வேண்டும் என்று கேட்டதாகத்தான் சொல்லுறோம் கிருஷ்ணன். அப்ப அன்றைக்கு இந்த தீயதுகள் எல்லாம் நரகாசுரன் தொல்லஞ்சான் என்று தலை முழுகிறோம். ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. எங்கள் எல்லாருக்கும் நரகாசுரங்கள் இருக்கணும். எங்களுக்குள்ள கொஞ்சம் வழிகளை இருந்தால் எல்லாத்தையும் பிடிச்சிருக்க தலை முழுகி போட்டு கொண்டாடுறதுனால் எங்களுக்குள்ள எல்லா ஆசிரியரும் இருக்கணும் தானே. இப்ப நரகாசுரோட முடிப்போம். பிறகு அங்கால வருகிறோம், அங்க சூரபத்மன் அங்கால வருகிறார் கொஞ்ச நாள், 6 நாள்ல வரும் டாக்டர். அடுத்தது அந்த முருகன் கதை சொன்னீங்கள். முருகன் அது வேடுவர் வள்ளி வந்து வேடுவர் என்றபடியால் அவ மச்சம் மாமிசம் சாப்பிட்டு தானே இருந்திருப்பா. அதுல பிரச்சனை இது. உமையம்மையார் மீனவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து திருவிளையாட புராணத்துல இருக்கு. சிவபெருமான் வந்து மனம் செய்தார், மீனவனாக வந்து சிவபெருமான் மனம் செய்தார் இருக்கு. அப்ப எங்கட சைவ கடவுள் தான் இடக்கிட கொஞ்சம் போடுவாங்க. என்னென்றால் இன்றைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, நாகப்பட்டினத்துல இருக்கிற மீனவர்களோடு எங்கட அதிபத்த நாயனர் அவர் கடல்ல போய் மீன் பிடிக்க ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் கட்ச சிவனுக்கு கண்டு திருப்பி விட்டுடுவார்கள் கடலுக்கு. அப்ப அதிபத்த நாயனர் அப்ப ஒரு கொஞ்ச காலமா அவருக்கு மீனே பிடிபடுகிறது, சரியான கஷ்டம். வீட்டுல எல்லாம் போச்சு. ஒரு நாள் வந்துச்சு ஒரு மீன் போல சக்க சக்கண்டு ஜொலிச்சபடி பெட்டிய மீன் பெரிய செம்ம நோசாடினோ இதோ வந்தா பண்ணிடுது. அது ஃபர்ஸ்ட் கேட்ச். எல்லாரும் சொன்னாங்க இந்தியோட அதிபத்தன் சரி நல்ல இதண்டு அவர் அதையும் பிடிச்சு கடலுக்கு விட்டார். அப்ப நாகப்பட்டினத்தில் இருக்க மீனவர்கள் ஒரு மாதத்துக்கு குருபூசை வந்தது போட்ல கடலுக்கு போய் கொண்டாடுறாங்க. எல்லாரும் தென்ன போட்டுகள்ல போய் அங்கே எறிஞ்சு அங்கே ஒரு பெரிய மீன் ஒரு பொம்மை மாறி இருக்கு, அதை பிடிச்சு திருப்பி கொண்டு வந்து கோயிலுக்கு போய் எல்லாம் கொண்டாடுறது இருக்குது. அப்படி
எல்லாம் ஒரு எங்களுடைய நாயன்மார்கள் அதிபத்த நாயனார் அப்படி இருந்தவர். அதே மாதிரியாக திருநாளை போவார் என்ற நந்தனார் வந்து அவர் மாடு வெட்டி கொண்டு மாடு வெட்டினார். அப்படி அப்ப நாயன்மார்களே இருந்திருக்கிறார். நல்லது நல்லது, சொல்லுங்க. ஆமாம், நல்லது. நான் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. நல்லது டாக்டர், வாழ்த்துக்கள். நன்றி 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 செல்வத்தார். நன்றி செல்வத்தார். உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் தங்கா, உங்களுக்கு முறித்தாகட்டும் உங்கள் குடும்பத்துக்கும், டாக்டரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். 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 புஷ்பா மலர் சிவகுமாரன், சொல்லுங்க, கேளுங்க. வணக்கம் 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 வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம். நல்ல தொடுதல் இல்லாம ஒன்றும் நடவாது. தொட்டதுக்கும் பிள்ளையார புடிச்சு வச்சுதான் எனக்கு கும்பிடுறோம். அப்ப முழு முதல் கடவுள் எந்த ஒரு இதுக்கும் வீட்டுல ஒரு இது நவராத்திரியா தூவதம் மாளியம் சகலத்துக்கும் அங்க பிள்ளையார புடிச்சு வச்சுதான் எனக்கு எந்த நிகழ்வுகளா இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கும் அவர் தான் இல்லாம ஒன்றும் இல்லை. முன்னிறுத்தித்தான் நாங்கள் வழிபாட்டு செய்கிறோமோ, அவரை முன்னுக்கு வச்சுதான் செய்கிறது. அதான் அவர் அந்த முப்புறம் அடிக்க போக பிள்ளையார கும்பிடா போனோன்னு அருந்தது இதாண்டு ஏதோ விட்டு குளப்படி பண்ணிட்டா கும்பிட இல்லையாண்டு முப்புற மேலி செய்த அச்சிவன் உரையதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று பிள்ளையார படிப்பது. அத்துயரது கொடு சுப்பிரமணி படம் அப்புன மதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே என்று அந்த திருப்போல் முடியும் இல்லையா? பெருமாளே பெருமாளே என்றால் கிருஷ்ணர் தானே பெருமாள். அப்ப அதெல்லாம் அந்த திருப்போல அப்படிதான் முடியுது. அப்ப இறைவனுக்கும் எல்லா பண்டிகைக்கும் சம்பந்தம் இருக்குது. எல்லா விதரங்கள், எல்லா வீட்டு பூஜை, எந்த இதுக்கும் இறைவன் தொடர்ச்சி இருக்குதான். நிச்சயமா நம்ம ஐயா சொன்னா அது ஒரு சந்தோஷமா நம்பிக்கையாகவும் இருக்கும். நன்றி 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 நன்றி. நாங்கள் இதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இப்ப எல்லாம் நாங்கள் பல இடங்கள்ல இப்ப எல்லாம் பார்த்தால் வீடு குடிவுதல் ஹவுஸ் வார்மிங் உண்டு, பிறகு சாமத்திய வீடு சாரி செரிமனி உண்டு, பிறகு குழந்தை அந்த சீமந்தத்தை பேபி ஷவர் உண்டு. இப்படி சிலதுகளை சமயத்தை விட்டு செய்ய பாக்குறோம். ஆனா சமயத்தோட செய்வதுதான் எங்களுடைய மரபு, மரபு இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமில்லை. நன்றி நன்றி. புஷ்பா மலர் சிவகுமாரம், நல்ல ஒரு கேள்வி. நன்றி நன்றி வணக்கம். சரி, அடுத்த அன்பு நேரை பார்ப்போம். வணக்கம். வணக்கம், நான் வண்ணன் பேசுகிறேன். என்னிடம் 3 கேள்விகள் இருக்கின்றன. ஆமாம், சொல்லுங்கள் வண்ணன். முதலாவது கேள்வி வந்து தீபாவளியை பற்றியது. 2வது கேள்வி வந்து ஓணம் பண்டிகை பற்றியது. 3வது கேள்வி நீங்கள் விரும்பினால் பது செல்லாம், விரும்பாவிட்டால் பது செல்லாம். சுருக்கமாக கேட்க வேண்டும். சரி, முதலாவது கேள்வியாக நான் தீபாவளி எடுத்துக்கொள்கின்றேன். நீர்க்கடியில் இருக்கின்றால் பூமாதேவியை மேலே கொண்டு வர வேண்டும். அப்போதான் நிலப்பரப்பு சரியாகும் என்றபடியால் வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு பெருமான் வராக அவதாரம் எடுத்து நீர்க்கடியிலே போகின்றார். நீர்க்கடியிலே போகும்போது அங்கே பூமாதேவி இருக்கின்றார். பூமாதேவியை மேலே கொண்டு வரும்போது ஊசி இடம் கொடுத்து விட்டது, நூல் உள்ளே போய்விட்டது. ஆகவே அவர்களுக்குள் ஒரு பிள்ளை வந்தது, அதுதான் நரகாசுரன் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக பார்த்தால் எங்களுடைய காமசூத்திரத்திலே எல்லாமே ஸ்டாண்டிங் பொசிஷன் தான். அதே மாதிரி தான் இது இங்கே நடந்திருக்கின்றது. அந்த நரகாசுரன் இருந்த இடம் வந்து குஜராத் என்று அறியப்படுகிறது. அவன் திராவிடன் அல்ல, ஆரியன் தான். அந்த இடத்துல அவனுடைய அட்டூழிய பெரும்பாக இருந்தபடியால் மன்னிக்க வேண்டும், மிஞ்சினபடியால் கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறார் என்றால் சத்யபாமாவை கூட்டிக் கொண்டு வருகின்றார் அவனை வதம் செய்வதற்கு. சத்யபாமா தான் பூமாதேவி தான் மேலே வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மேலே கொண்டு வந்தார். அப்போது என்ன நடக்கிறது என்றால் போர் நடக்கிறது. அப்போது அந்த பெண்ணின் பெருமையை உலகம் அறிய வேண்டும், அந்த தாயின் பெருமையை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக
கிருஷ்ண பரமாத்மா மயங்கி விழுந்து விடுகிறார். அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து போர் செய்கின்றார் சத்யபாமா. அவர்தான் உண்மையா தீரோட்டி. அவரே கிருஷ்ண பரமாத்மா படுத்தபடியால் மயக்க நிலையில் இருந்தபடியால் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து போர் செய்து நரகாசுரரை வதம் செய்தார். தாயே தன்னுடைய மகனை வதம் செய்ததான் இந்த தீபாவளி என்று கூறப்படுகின்றது. அதாவது பூமி தாயை பெருமைப்படுத்தும் ஒரு நிகழ்வாக தீபாவளி நான் இருக்கின்றேன். என்னுடைய இரண்டாவது கேள்வி வந்து கொழும்பிலே வந்து இது இருக்கின்றது என்னென்றால் ஓணம் பண்டிகை கொண்டாடுவார்கள். கொழும்பிலே வந்து கேரள சமாஜம் இருக்கின்றது, தெலுங்கு சமாஜம் இருக்கின்றது. இந்த கேரள சமாஜத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுவார்கள். ஓணம் பண்டிகை என்னவென்று சொன்னால் மாபலி சக்கரவர்த்தி வந்து உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைப்பது போல் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பது போல் மாபலி சக்கரவர்த்தி அந்த காலத்தில் தான் நான் இந்த உலகம் எல்லாம் ஆள வேண்டும் என்று. அப்போது மகாவிஷ்ணு வாமன் அவதாரம் எடுத்து வருகின்றார், குள்ளனாக வருகின்றார். குள்ளனாக வரும்போது அவரிடம் தானம் கேட்கின்றார். யாகம் செய்யும் போது தானம் கொடுக்க வேண்டியது மரபு. அப்போது அவன் கேட்கிறான், மாபலி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று சொல்கின்றார். உடனே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்கின்றார். முதல் அடியை பூமியில் வைக்கின்றார், 2வது அடியை விண்ணுக்கு வைக்கின்றார், 3வது அடியை எங்கே வைக்கிறது என்று கேட்கின்றார். அப்போது மாபலி சக்கரவர்த்தி சொல்றான், என் தலையில் வையுங்கள் என்று சொல்லி. அப்போ அவனுடைய தலையில் காலை வைத்து அவனை நிலத்துக்கு அனுப்பி விடுகின்றார். தரோலில் மாபலி சக்கரவர்த்தி வெளியில வருகின்ற அந்த இடம்தான் ஓணம் பண்டிகை என்று அறியப்படுகின்றது. ஓணம் பண்டிகை மகாபலி சக்கரவர்த்தி நிலத்துக்கு பாதாளத்திலிருந்து மேலே வந்து கொண்டாடிவிட்டு போவது என்று தான் சொல்லப்படுகிறது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா காஸ்மிக் எனர்ஜி, காக்கும் சக்தி, சுப்ரீம் எனர்ஜி, சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் தான் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸோடு யாரும் போட்டி போட முடியாது என்பதை சொல்றதுதான் இந்த ஓணம் பண்டிகை. அது இதுக்கு அதாவது என்னுடைய மகாவிஷ்ணுடைய பெருமை என்னவென்றால் வாமன் அவதாரமாக வந்து தன்னுடைய சுப்ரீம் இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்திய இடம்தான் இந்த ஓணம் பண்டிகை என்று நான் நினைக்கின்றேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சரி, நன்றி. 3வது கேள்வியை சொல்லிவிட்டு போங்க. ஆமா, 3வது கேள்வி வந்து கிறிஸ்துமஸ் வந்து எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் வந்து 2 நாட்களாக கொண்டாடப்படுகின்றது. ஒன்று ட்ரெடிஷனல், மற்றது கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி, மற்றது ஜனவரியிலும் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அதை விட நடிகர் ராஜேஷ் என்பவர் இருக்கின்றார். அவர் சொல்கின்றார் என்னென்றால் கிறிஸ்துமஸ் வந்து விண்டரில் நடக்கவில்லை, அது வந்து சமரில் தான் நடந்தது என்று. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது ஒரு நேர்மையில்லா தன்மையாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லலாம், அல்ல நீங்கள் விரும்பினாலும் பதில் சொல்லலாம். கிறிஸ்துமஸ் வந்து சமரில் தான் நடந்த, இயேசு கிறிஸ்து பிறந்தது வந்து சமரில் தான். ஆனால் இவர்கள் எதற்காக விண்டரில் நடக்கிறார் என்று நடிகர் ராஜேஷ் என்பவர் இருக்கின்றார், இறந்து விட்டார். அவர் கிறிஸ்தவ மதத்திலிருந்து பிறகு இந்து மதத்துக்கு தன்னுடைய பெரும்பாங்கான கேள்வி எடுத்துக்கொண்டோம். நன்றி. நாங்கள் மற்ற கேள்விகளை எடுத்துக்கொண்டு போகலாம். நன்றி. சரி, அடுத்த அன்பு நேரை இணைத்துக் கொள்வோம். யார் என்று பார்ப்போம். வணக்கம். இனிய மதிய வாழ்த்துக்கள் தங்க டாக்டர் அவர்களே, எப்படி நலமாக இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றோம் மிஸ்டியா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் மிகவும் நலமாக இருக்கிறோம். இறைவனுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் இருவருக்கும் முற்கூட்டியே தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றி. என்னடா டாக்டருடைய பேசிக் கொண்டிருக்கும் போது விஸ்கி மூலமும் கடவுளை நினைக்கிறார்கள் என்று சொல்லும் போது சிரிப்பாக இருந்தது. அப்படியெல்லாம் வைத்து கொண்டாடுகிறார்களே, அவருடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்திருக்கிறது, அதை அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்தது வந்து கடவுளுக்கும் பண்டிகைகளுக்கும் பெரிதாக தொடர்பு இல்லை மாதிரி தெரிகிறது. ஆனாலும் கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பை ஏற்படுத்த முயற்சிப்பதாக இந்த பண்டிகைகள் தெரிகிற மாதிரி தான் எனக்கு உங்க உரைகளில் இருந்து விளங்கி கொண்டேன். நான் இந்த தீபாவளியை பற்றி நான் ஒரு இடத்தில் படித்தேன். அது என்னன்னு சொன்னா, சயின்டிபிக்கா வந்து அந்த கரும்புள்ளி பிளாக் ஹால்டும் பூமி, சந்திரன், சூரியன் இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருமாம் இந்த நாள். அதனால ஒரு அமாவாசைக்குரிய நாளாம். அது வந்து ரொம்ப சக்தி கூடிய ஒரு நாள். வளிமண்டலம் ரொம்ப சுத்தமான காற்று, சுத்தமாக இருக்குமா வளிமண்டலம். அப்ப இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடணும் என்று சொன்னா, கண்டிப்பாக விரதம் இருந்து அந்த அமாவாசை தொடங்குறதுல இருந்து உணவுகள் தின்பதை குறைத்து விரதம் இருந்து
அந்த பிரம்ம முகூர்த்தம் வரையும் கூடுதலாக விரதம் இருந்து முக்கியமாக இந்த பட்டாசு வெடித்து இந்த வளிமண்டலத்தை மாசுபடுத்துவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியதாம். என்றால் அன்றைக்கு ஒரு சுத்தமான வழி அது வந்து தீபாவளி தீப ஒளி மாதிரி நல்ல வளிமண்டலம் கிளியரா இருக்கிற நாளையில புகைகளை எல்லாம் விட்டு பாரத தேசம் முழுக்க ஒரு நாள் முழு நாடும் பட்டாசு வெடிக்கும் போது அந்த ஏரியாவே மாசடைகிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்று அந்த பேசுபவர் சொன்னார். அதை நான் கேட்டு அறிந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி கடவுளை வழிபடுவது கொண்டாடுவது சிறப்பா, அல்லது கடவுள் சொன்ன மாதிரி கடவுளுக்கு பிடித்த மாதிரி நாம் கடவுளை வழிபடுவது அல்லது அவர் சொன்ன விடயங்களை கொண்டாடுவது சிறப்பா என்பதுதான் என்னுடைய கேள்வி. மீண்டும் சந்திப்போம். நான் நினைச்சேன் நான் இப்படி ஒன்று நடக்க மாட்டேன். சரி, நல்ல கேள்வி. நன்றி 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 மிஸ்டியா. அந்த கேள்விக்கு நாங்கள் பதிலை எடுத்து வருகிறோம். பராசக்தி படத்துல சிவருமான் சொன்ன மாதிரி கடவுள் எந்த காலத்துலடா பேசுறாருன்னு கேட்டாரு. சரி, நன்றி. நாங்கள் விடைக்கு பிறகு வருகிறோம். நன்றி. சரி, நன்றி. அடுத்து எங்களுடைய தில்லை ஜசோதாவை நினைச்சு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். திருப்பி வருது உங்களோட கேள்வி கேட்க முதல்ல சொல்றேன், கடவுளை பேடா கதை பேசுகிறேன். எங்க மத்திகரன் அவர்களுக்கும் எங்களோட டாக்டர் அவர்களுக்கும் எங்கள் சட்டா அவர்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்களும். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு நமது வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். நாளைக்கு தீபாவளி நல்ல எங்கட வீட்டுல இன்றைக்கு தொடங்கிட்டு நன்றி நன்றி. எங்கள் பஞ்சாயத்துல இன்றைக்கே தொடங்கிட்டு தீபாவளி. இன்றைக்கெல்லாம் பால் சோறை வைத்து சுவாமி கும்பிட்டாச்சு. வீட்டுல விளக்கெல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வகுப்பு இருக்குது. பின்னேரம் பாயாசம் காய்ச்ச போகிறார்கள். இந்த வளத்துல போகுது. சரியா? சரி, ஒவ்வொரு பண்டிகைகளும் கடவுளுக்கு தொடர்பு உண்டு. அது பொதுவாக இருக்கும். கடவுளும் எங்களுக்கு உணர்த்துகின்றார், இதை கொண்டாடுங்கள் இதை கொண்டாடுங்கள் என்று அவன் வாய் மூலம் செய்வதில்லை, செய்த மூலம் எங்களுக்கு அறிவிக்கின்றார். அதுதான் உண்மை. அது மண்ணினால கூறுகின்றார் டாக்டர். கடவுள் மக்களுக்காக செய்யும் நல்ல செயல்களே மக்கள் செய்யும் பண்டிகையா, மக்கள் கொண்டாடும் பண்டிகையா. இது உண்மை. கடவுளை நினைக்க நினைக்க மனதை கட்டுப்படுத்துகின்றோம். உண்மை உண்மை. அது உண்மை. அது எங்களுக்கு நன்மையை தருகிறது. ஏன் சொல்லுங்கோ, பசியை குறைக்கின்றோம், உடலை ஆரோக்கியமாக்கும். எல்லாம் இதன் மூலம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதான் உடலுக்கு, உள்ளத்துக்கு, உயிருக்கு மூன்றுக்குமே உறுதி செய்கின்றதாக இருக்கின்றது. ரெண்டுமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபீஸ்ட். எல்லாத்தையும் நாங்கள் அங்க கடவுளின் மூலமாக தான் அதை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். அவரே படைத்தார், அவர் மூலமாகவே எல்லாவற்றையும். உண்மை உண்மை. அதுதான் உண்மை. அவர்தான் வாழ வைக்கின்றார். அதுதான் உண்மை. என்னத்தை சொன்னாலும் கடவுள் அது உண்மை என்று ஒவ்வொரு மனிதனும் மனத்திலே எண்ணினா அது உண்மை. உண்மை உண்மை உண்மை. நன்றி 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 நன்றி. தில்லகே சோதா, நன்றி 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 நன்றி. ஏனென்றால் கடவுள் பண்டிகைகளை உருவாக்கினாராண்டா கேள்விக்குறிதான். அவர் வந்து சொன்னாராண்டு கேள்விக்குறி. ஆனா பண்டிகைகள் வரும் போகும். முந்தி எத்தனையோ பண்டிகைகள் இருந்தது, இப்ப இல்ல. இப்ப இருக்கிற பண்டிகைகள் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு வந்து இல்ல. இன்னும் புது புது பண்டிகைகள் வரக்கூடுமா? இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ். இது வந்து கடவுளோட மனிதன் தன்னை தொடர்புபடுத்துகிற உத்திகளாக வந்து வருகின்றன. அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இல்ல, அதே நல்லதான் கிடக்குது, நல்ல விஷயம் தான். கடவுளோட தொடர்படுத்தி பார்க்கிற ஒரு நாளா இருக்கைக்குள்ள இந்த பஞ்சமா பாதங்கள் அந்த உயிர்கொலை செய்கிறது பாவம் என்று சொல்லப்படுது. அப்ப அது கடவுளோட இணைச்சு பார்க்கக்குள்ள உள்ள அந்த ஆடுகள் எல்லாத்தையும் பொட்டி நாங்கள் ஆட்டிறைச்சியோட நல்லா சாப்பிடுறது. இது என்னன்னு கேட்டா தங்க இதான் சொல்றது. இந்த பஞ்சமா பாதகங்கள் பாவம் ஒரு பக்கம். என்னென்றால் ரேடியோவில பொதுவா சொல்றது, சிறப்பா சொல்றது ஒன்று இருக்குது. யாருக்கு உயிர்கொலை வள்ளுவர்
அங்கே ஓ. கொல்லாமையை வைத்தது ஓ. துறவரவி அல்ல, ஓ ஓ ஓ ஓ துறவிகளுக்கு அந்தனருக்கு சொன்னார். அது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற இருக்கும் செந்தன்மை செந்தன்மை கொண்டுள்ளவர் கொண்டுள்ளவர். ம். கொல்லாமையை கொண்டு வந்து துறவரவை எல்ல வச்சார். ஓ நீங்கள் ரேடியோல இருந்து நல்ல நான் ரேடியோல இருந்து அதை கொண்டு வாழ்ந்தவர் சொல்லிட்டாரு, இது பாதகம் அது இது. யாருக்கு டாக்டர்கிட்ட போயிருக்க அவர் மருந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பார் இல்லையா? ஓ அதே மாதிரி அவர் எல்லாருக்கும் போய் நீ வெஜிடேரியனாயிரு, நீ அதை சாப்பிடாத, நீ இதை குடிக்காது என்று சொல்லக்கூடாது. அவரவருடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், மரபு. அது 63 நாயன் மறை. ஓ 63 நேரம் அல்ல, அதிபத்த நேரம் பஞ்சமா பாதகம் இல்ல. அது மீன் பிடிக்கிறது நாளை போவார் அது பெருமா அப்படி இல்லோ, அதுவும் பசுக்களை என்றுடுவாங்க. அப்படி எல்லாம் இறைவன் இல்லை. நீங்க சொல்ற இந்த இது எங்க பாட்டுக்குள்ள இல்லை இறைவன். ஆனா அவை உண்டு, உண்டு கட்டுப்பாடுகள், நியமங்கள் உண்டு. ஆனா யாருக்கு எப்ப எங்கு என்பதுலதான் அதுதான் கேள்வி. இது டாக்டர் மருந்து கொடுக்கிற மாதிரி எல்லாம் நல்ல மருந்து தான். ஆனா யாருக்கு என்ன மருந்து எப்ப கொடுக்கணும்ன்றதுல நல்லா சொன்னீங்க. நல்ல சந்தோஷமா இருக்குது. இந்த இணைச்சு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் பெஞ்சமின். வணக்கம். வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்றேன். நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி பெஞ்சமின். சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள், வினாக்கள். கடவுளும் அதால வசிக்கிறேன் சொல்லி வர்றது. ஆம், அந்த கடவுளை கண்ணால நாங்கள் தூரம் காணையில நாங்கள் என்ன செய்யறது, கடவுளை கண்டிடம் பக்கத்துல உள்ளவனை அன்பு செலுத்தாம இருக்கிறவன். இந்த தீபாவளி என்ற ஒரு காரியம் நான் நினைக்கிறேன் இந்த எங்க உருவாயினு சரியா தெரியாட்டிக்கும். நான் நினைக்கிறது என்றால் இந்த இஸ்ரேலில அந்த ஒரு மனுஷன் 6 முழம் உள்ள மனுஷன் வந்து சண்டைத்தனம் போடுவான். இஸ்ரேலுக்கு முன்னால சண்டைக்கு வான்னு. அப்போ இவர் இஸ்ரேல் ஆக்களும் போய் சுத்தி வரணும் இவன் போப்பான் வைக்க. அப்ப ஒரு குடும்பத்திலே ஒரு சின்ன படியன் இருந்தாங்க, வந்து இப்படி ஒரு குளப்படிச்சதுன்றதுதான் உங்களுக்கு வெக்கம் இல்லையா? நான் போறேன் அதை சொல்லுறோம், நீ போகாத சின்ன பிள்ளைன்னு சொல்ல, இல்ல நான் போறேன் சொல்ல. அப்ப சவுல்ன்ற ராசாக இருந்தார் இஸ்ரேலுக்கு, பெஞ்சமின் நேத்தாவு மாதிரி. அப்ப நீ போ, நான் சொல்றேன், நான் போய் இந்த இப்படியெல்லாம் உங்களை இப்படியெல்லாம் செய்யறான், நான் கேள்வி கேட்கிறோம் வேறண்டு. அப்ப எனக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு விட்டாச்சு, நடக்கலாம் போச்சு. அந்த பட்டயங்களை எல்லாம் கட்டி எல்லாம் சின்ன படியன் தானே, சின்ன படியன். இப்ப நாளைக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம் என்று சொல்லி போட்டான். கையில ஒரு கெட்ட போல கொண்டு போறேன். அவன் சொல்றான், நான் என்ன இன்றைக்கு சாக்கொண்டு பறைகளுக்கு போட போறேன் அந்த மாதிரி சொல்றான். அவன் கோலியாத், அவன் தான் கோலியாத். கோலியாத்துன்னு சொன்னா சமய ரீதியா கேட்கிற மாதிரி பேரு நான் ஓமா சொல்றேன். சரியா? அப்ப என்னண்டா அந்த மனுஷன் இப்படி போட்டு பெரிய சூசனங்கள் இருக்கிறானாம். அப்ப சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு உன்னையா போட போறேன். கையில இருந்த கல்லையும் கவனையும் அடிக்கான்னு நெத்தியில விட்டு புள்ளந்துட்டு அவன் வாழை எடுத்து அவனை ஒட்டினான். அந்த ஜனங்கள் எல்லாரும் கொண்டாட்டம் கொண்டாடினார். அதான் தீபாவளி. அது தீபாவளி தெரியாது, அதே தெரியாது. அப்படியும் கடந்து வாங்க முடியாது. எல்லாருக்கும் இங்க பஞ்சபாண்டவர் யுத்தத்துல 5 பேர் இங்க இருந்து இந்த தீவிரம் பாட்டி எல்லாம் கொண்டது ஒரு தீபாவளியா மாறிக்கும் தெரியாது. ஏதோ ஒரு வளத்துல எடுக்க வேண்டிய ஏதோ ஒரு வளத்துல ஏதோ கேட்டவர் அழிஞ்சுட்டார் தீபாவளி என்று சொல்லலாம். ஏதோ ஒரு எல்லாருக்கும் இந்த பஞ்சபாண்டவற்ற மனைவிய திரௌதிய குழந்தை தீக்காதனம் தூக்கி இருக்கு புரிஞ்சானவா தன் சீல விளக்கு எடுக்கிறாங்க. சீல வந்துதானே இழுத்து பாடுறா இதான் தீபாவளி சொல்லியிருப்பாங்க அந்த நேரம். சரி, நன்றி நன்றி பெஞ்சமின். நன்றி பெஞ்சமின், நன்றி பெஞ்சமின், நன்றி. அடுத்த அன்பு நிறைவு நேரா இருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்ல தீபாவளி வாழ்த்துக்கள். உங்கள் கரட் பீட்ரூட் போல உங்களுடைய வாழ்த்துக்களை கேட்டு சிவந்து போயிருக்கிறார். சந்திரா தவசீலன்.
சொல்லுங்க சந்திரா. அவற்றை வேலையாத ஒரு பக்கம் எங்கேயோ பாடிட்டாரு விளங்கினது இன்றைக்கு. அவர் கொஞ்சம் நம்பலாம் சொன்னோடனே விளங்கினது எங்கேயோ பாடிட்டாரு. சொல்லுங்க சந்திரா. ஐயா நீங்க சொன்னதுல நான் ஒன்று எக்ஸ்ட்ராவா சொல்ல போறேன். எங்க ஊர்ல சோதனை பாஸ் பண்ணினா முதல் கோயில்ல போய் கும்பிட்டுட்டு வந்தது. பாத்துட்டு வந்து கோயில்ல போய் சிலருக்கு அவசரம் செய்வினா. அதே போல பிரசவத்துக்கு போயிருக்க தலையை சுத்தி குலதெய்வம் எல்லாருக்கும் வச்சுட்டு தான் கூட்டிக்கொண்டு போவினான். அப்ப நான் போய் 4 நாளா ஹாஸ்பிட்டல்ல குழந்தை வைக்கல. மாமி வந்து கேட்டா நீ என்னடி கோயிலுக்கு காசு வச்ச நீ வந்து இல்லையண்ட. இந்த காசை எடுத்து என்ன தலையை சுத்தி உடம்பெல்லாம் சுத்தி போட்டு போக இரவு ஃபுல்லா உறந்துட்டு. அப்ப காவலுக்கு படம் நம்பிக்கைதான். முதல் சம்பளம் எடுத்த உடனே கோயில கொடுக்கறது. அதான் நம்பிக்கை. உண்மையாவே நாங்க தீபாவளியை முழுகிட்டு உடுப்பு போடுறதை ஒழிய அன்னைக்கு கந்த சஷ்டி நோன்பு வேறு. அப்ப நாங்கள் உபவாசம் தானே வீட்டை இருக்கிறது எல்லாரும். அப்ப அதால நாங்க தீபாவளி வந்து கொண்டாடையில எங்கட ஊர்ல நீங்க சொன்ன மாதிரி காட்சி ஆராட்டிச்சு போத்துல எடுத்து ஒரு காரணம் வருவன் பொழுது கூட அதெல்லாம் போய் இப்ப கனடாவுக்கு வந்து வருஷம் எப்ப தீபாவளி எப்ப பொங்கல் எப்ப என்று யாரும் சொன்னதான் எங்களை வாழ்க்கை இப்படியே போகுது. ஐயா உங்க திருவனந்தபுரம் ஐயா உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தையருக்கு முதல் பாதம் பணிந்து உங்களையும் உங்கள் அன்பு மனைவி பிள்ளை குழந்தைகள் எல்லோருக்கும் மன நிறைந்த சித்திக்கும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்து கொண்டு 26 கரெக்டுக்கும் அன்பு மனைவி உங்களையும் பெற்று இசையமைப்பாளராக எங்களுக்கு தந்ததுக்கு அவர்களையும் பாதம் பணிந்து அவர் வசீகரம் தானே ஐயா. அவர் பெற்றவையே பேரே பாத்தீங்க வசீகரம். அப்படி அப்படி கர்ணன் சொல்லலாம் வசீகரன், கர்ணன் சொல்லலாம் கொடையாளி. அவர் புறக்கே சிரிப்பு மாறையிலேயே அப்படியே இருக்கிறார். அப்படியேதான் இருக்கிறார். அவர் மார்க்கண்டர் 16 வயசு. அவருக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையில் எங்களுக்கு கிடைத்த அருமையான பண்பான பணிவான ஆதரவான அன்புள்ளம் கொண்ட அதிபர் அவர்களுக்கு நானும் பிள்ளைகளும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து அனைத்து கலைஞர்களோடு சேர்ந்து சித்திக்கும் தீபாவளி எங்கள் 10 ஆண்டல்ல 10 ஆண்டுகள் எங்கள் வானலை எங்களை சந்தோஷப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடுவதென்றேன். நன்றி 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 சந்திரா தபசீலம். அடுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சுமி. வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களோ எல்லாரும்? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க. இந்த பண்டிகைன்னு சொன்னால் இப்ப சந்தோஷமான பண்டிகைகள் இருக்குது. அதற்கு மற்றது இப்ப சில வேளை இப்ப டெத் அதுகள் நடந்த இடங்கள்லயும் ஐயரை கூப்பிட்டு ஒரு செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷன் அந்த லைஃபை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்குதானே. செத்தவோட கொண்டாடுதல் நாங்க சொல்றோம். அதுவும் கொண்டாடத்தான். செத்தவோட கொண்டாடையில ஒண்ணு கேட்கறது இல்ல. செத்தவோட கொண்டாடினோம். அப்ப அதுல வந்து நாங்கள் அந்த ஐயரை கூப்பிடல அந்த அதுக்கு வேற மாதிரி ஐயரை கூப்பிடுறது என்ன. அப்ப அதுக்கு அந்த சடங்குகளுக்கும் மற்ற மங்களகரமான சடங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கு ஒரு அந்த இப்படித்தான் செய்யணும் அந்த நியதிகள் இருக்குதா? அதால என்ன நாங்கள் இப்ப இறந்த வீட்டுக்காரருக்கும் அந்த கவலையில இருக்கிறாக்களுக்கும் என்ன மனம் நிம்மதி கிடைக்குமா? மற்றது 2வது வந்து இப்ப நாங்க அந்த எனக்கு ஒரு கேள்வி, இந்த பட்டாசுகளால சூழல் மாசுபடுகிறது. அது எந்த நாளும் செய்யற இல்லத்தானே, இடைக்குள்ள ஏதாவது ஒரு நாள் செய்யறது. ஆனால் ஹிந்து சமயத்தின்படி அந்த மாமிசம்ன்றது ஸ்பெஷலி பீஃப் சாப்பிடுறது வந்து தவிர்க்க வேண்டிய இதுதானே. அப்ப அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ கூட ரிலீஸ் பண்றது கேட்டல்ஸ் தானே, லைஃப் ஸ்டாக். அப்ப அதுல வந்து நீங்கள் அந்த ஒரு நாள் இதுல அந்த சூழல் மாசுபடுறதோட கம்பேர் பண்ணிக்கல நாங்க பீஃப் சாப்பிடுற ஆக்கள் எவ்வளவு கிரீன் ஹவுஸ் கேஸ சூழலுக்கு விடுறோம். அப்ப எது எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லுங்க. நன்றி சுமி. நன்றி சுமி.
நன்றி. நாங்கள் கேள்விகளுக்கு வருவோம். சுமி இந்த கேள்வியிலே தொடங்கலாம். பட்டாசு வெடித்தல் அது ஒரு அந்த நாளையில ஒரு அரச மாதிரி எல்லார்டையும் பட்டாசு இருக்கிறீங்க. அந்த நாளையில பட்டாசு சீனாவில தான் உரிமையானது. அப்ப பொதுவாக அரசர்கள் பட்டாசு கொளுத்தி இருக்கிறார்கள். பழைய ஓவியங்கள்ல இந்த வண்ண ஓவியங்கள்ல கொஞ்சம் இருக்குது. ஒரு பண்டிகையில இங்க கவர்மெண்ட் மாதிரி ஒரு இதா நடந்தது. இப்ப பட்டாசு எல்லாத்த வீட்டுலயும் பண்ணி படி கொளுத்துற அது அந்த அது சூழல்ல ஒலி பட்டாசு வெடிக்கைக்குள்ள பறவைகள் விலங்குகள் நாய்கள் எல்லாம் பதறடிக்குது. அதனால அது தேவையில்லாத விஷயம். அளவுக்கு தேவையில்லை எங்களுக்கு. பட்டாசு அடித்தல் அது இடையில வந்து புகுந்த ஒன்று தானே எடுக்க வேண்டும். அது சூழல் மாசுறது அதிகம் ஒன்று இருக்கு. வரசுமி சொன்ன மாதிரி பட்டாசு சூழல் மாசுற இதென்றால் இந்த மாடுகளை வளர்க்கிறோமல்லோ இப்ப என்ன கேட்டா முந்தியும் உரைச்சு சாப்பிட்டவைதான். எப்ப இந்த குளிர்சாதன பெட்டி பதனிடுதல் எப்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்ததோ அதுல இருந்து மெசிவ் ஸ்கேல்ல எத்தனையோ மடங்கு கூடிட்டு முந்தி ஒருவர் இறைச்சி சாப்பிடணும்டா அந்த கிராமத்துல வெட்டுவினும் அந்த கிராமத்துல இருக்கிறார்கள் அன்றைக்கு சாப்பிடுவினும் அவ்வளவுதான், அதுக்குள்ள முடிஞ்சுச்சு. இப்ப அப்படி இல்லை. இப்ப நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகளை வளர்த்து வெட்டி குளிர்சாதன பெட்டியில 18 உலக நாடுகளுக்கு மற்ற இடங்களுக்கு அனுப்பி ஒரு பெருமளவில மாடுகளை வளர்க்க மாடுகளுடைய கழிவுகளோட கேஸும் போகுது. அந்த கேஸ் பசுங்குடில வாயு. இந்த பூமியில ஃபேக்டரியால வார கார் புகைகளால வார வாயுக்களை விட இந்த ஆடு மாடுகளால வார பசுங்குடில வாயுக்கள் கூட. இது கிரீன் கேஸ் எஃபெக்ட் இது சூழல் வெப்பப்படுதலை கூட்டுது. அப்ப அவர் சொல்லுறாரு என்று கேட்டா, ஜெர்மனியில ஒரு இடத்துல நடந்தது, ஒரு நகரத்துல அவர்கள் அங்க வியாழக்கிழமையில வெஜிடேரியனா இருக்கணும் எல்லா ஹோட்டல்ஸ் அதுகளும் வெஜிடேரியன்ஸ் ஒன்று வச்சாரு. அந்த ஒரு நாள் வெஜிடேரியனிசம் அந்த நகரத்துல அவர் சொல்றார்கள் கிட்டத்தட்ட 7000 கார்ஸ் வீதியில ஓடாம விட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது உண்மை இருக்குது. அது வெஜிடேரியன்ஸ்ல உண்மை கொண்டு இருக்கிறது. அது சூழலோட தொடர்புடையது. அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக நாங்கள் மேலே போனால் எங்களுக்கு இந்த கேட்டார் சைவ குருக்கள் இந்த டெத் கொண்டாடிக்க அந்தனர் குருக்கள் வாரது வேறு ஆக்கள் வாரது இப்ப அப்படித்தான் வச்சிருக்கிறோம். இது எப்ப வந்தேன்னு கேட்டால் எப்ப நீங்களும் நாங்களும் மரணம் பண்ணோன்னா பயந்தமோ அப்ப வந்தது. சாவென்றால் பயம். நான் மருத்துவர், எனக்கு சாவெண்டா பயம் இல்லை. ஆனா குடும்பத்தில இருந்து அப்படித்தான் போனது. போன முதலாவது ஆண்டு முதல் கிளாஸ் முதல் வீக்கிலேயே கிளவி என்னன்னு கேட்டா பிணத்தை போய் அறுக்கிறோம். அப்ப திருப்பி என்ன முழுகிறதா வடிவா அறுத்து போட்டு கைய கழுவி போட்டு லஞ்சாபடி அடுத்த அறவை நடக்கும். எத்தனை பேர் மரணிப்பார்கள். அவ்வளவுக்கும் போய் தலை முழுகிறதா? மரணம் எங்கட பக்கத்தில் இருக்கிற தோழன் மாதிரி. இப்ப செத்த விட்ட போற இந்த செத்த வீடு அதுக்கு பயம், பேய் பிடிக்குது, அசுத்தம், கிருமி வருகிறது, எத்தனை விளையாட்டு எல்லாம் நடக்குது. அது தண்ட ஒண்ணு. அதுக்கு வார குருக்கள் செத்த வீட்டு குருக்கள் இல்லை, அவர்கள் சைவ குருக்கள், தமிழ் மரபோடு ஒன்றிய சைவ குருக்கள். அவர்கள் மரபில அவர்கள் திருமணம் நடத்தி வைக்கிறார்கள், குறைவுதல் நடத்தி வைக்கிறார்கள், அதெல்லாம் செய்யலாம். இன்றைக்கு நாங்கள் அதை செத்த வீட்டு குருக்கள் என்று சொல்லி ஒரு பக்கமா ஒதுக்கி வைக்கிற வளமே வந்துட்டது. சிவதீட்சை கொடுப்ப வேண்டி உரித்தவர்களுக்கு உண்டு, திருமணம் செய்து வைக்கிற உரித்தவர்களுக்கு உண்டு, வீடு குடிபுதல் செய்கிற நல்ல மங்கள காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இது அவர்களை நாங்கள் தான் இப்படி எங்களுக்கு செத்த வீடுண்ட பயம். உங்களுக்கு நீங்கள் செய்கிற நாங்க செய்கிற விஷயம் இதுக்கு மட்டும் இல்ல. வீட்டுல எங்கட பெத்த அம்மா அப்பா மரணப்படுக்கையில் இருந்தால் கூட எங்களுக்கு சாவென்ற பயத்தினால கிட்டவும் போகாம இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேரை நான் கண்டேன். கையும் பிடிக்க மாட்டார்கள், கிட்டவும் போக மாட்டார்கள், தூக்கி கொண்டே ஆஸ்பத்திரியில போட்டுட்டு வீட்டு ஓடி வந்து பூட்டி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னென்று கேட்டால் அன்பில்லை என்று இல்ல, பயம். சாவென்றால் பயம், பயம். இதுலதான் இருந்து கொண்டு ஐயோ அந்த ஐயர் இங்க வரப்படாது, இந்த ஐயர் அவ இங்க இருக்கிறவருக்கும் வருமானம் அவரும் வந்து சொல்லி உனக்கு துடக்கு ஆசௌசம் இல்லை அருணியமத்தற்கு திருமந்திரத்துல இருக்கு. ஆசௌசம் இல்லை அருணியமத்தற்கு உனக்கு தொடக்கம் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் உண்மையான வழிபாட்டுக்கு போறது என்று சொன்னால் இல்லை. அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு இறந்துட்டான். அவன் அன்றைக்கு பூஜை செய்கிறான்.
அத்துடன் பூசை செய்கிறான். ஆகவே இந்த மனம் துக்கித்திருந்தால் அது இருந்தால் உங்களுக்கு ஒரு விடுமுறை அது இருக்குது, கிரீஃப் லீவ் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுங்க தாராளமா. அதுக்காக நீங்கள் போய் இல்ல எடுத்துக்கொண்டு மனம் அதீத சந்தோஷத்தில் இருக்கே அந்த லீவ் அதுகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா அதுக்காக அந்த குருக்கள் இதை செய்யப்படாது, இது அதுக்கு செய்யப்படாது என்று இல்லை. இது நாங்கள் எங்கள் பயத்தினால கொண்டு வந்து புகுத்தப்பட்ட விடயங்களோ. மரணத்துக்கு பயம் இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்க்கை ஒழுங்கா வாழவே இயலாது. இதுல எங்கட காலத்துல இது நெடுக இருந்து கொண்டே இருக்குது. எங்கட வீடுகள்ல ஒரு துக்க சம்பவம் நடந்தால் ஒரு வருஷத்துக்கு என்ன நடக்கும். இது காலகாலமா நடக்கல தங்க, இப்ப கொஞ்ச காலமா தான் நான் பாக்குறேன். என்னுடைய நாங்களும் அங்கேதான் பிறந்து வளர்ந்தனால என்னுடைய பாட்டி காலத்துல இருந்து துக்கம் நடந்தா தொடக்க கழிச்சோடனே கோயிலுக்கு போவினோம். இது அப்படி அது ஆக ஒரு வருஷத்துக்கு நல்ல காரியங்கள்ல போக மாட்டோம். கல்யாண வீட்டுக்கு போறது இல்ல, ஒரு வருஷத்துக்குள்ள பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வைக்கிறது அதுகள் இல்ல. ஆனால் ஒரு தீபாவளி கொண்டாட மாட்டோம், பொங்கல் கொண்டாட மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் கோயிலுக்கு எல்லாம் போவினோம். அதெல்லாம் இருக்குது. இது இடையில சும்மா இடையில வந்த வழக்கம் ஒரு வருஷம் வந்து நீங்க டிவி பாக்குறீங்க, டிராமா பாக்குறீங்க, சினிமா பாக்குறீங்க, பாட்டிக்கு போறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, சாமி கும்பிடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் அது இல்லையா? இது பச்சை இருக்கிற பொழுது கூட ஒருவருக்கு பக்கத்துல இருந்து கைய பிடிச்சு காலை பிடிச்சு கதைச்சு பாட்டு பாடி தேவாரம் பாடி திருநீறு பூசி வழி அனுப்பி வைக்க வேணும். அந்த பேர் வேணும். அப்படி சொல்லி கிளம்பி செய்யணும். அது வேற விஷயம். இதுக்கு அது வீட்டுல இறக்கப்படாது. வீட்டுல இறந்தா பயமண்டு உடனே கொண்டே ஆஸ்பத்திரியில போட்டு போட்டுட்டு வர அப்படியும் இருக்கணும். அப்படியும் இருக்கிறார். இப்படி எத்தனையோ விதமான ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்க ஒழுங்கா வாழ மாட்டீங்க. நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்க ஒரு தடவை எட்டியும் பார்க்க மாட்டோம். ஒழுங்கா இன்றைக்கு ஒழுங்காக பார்க்க வேட மற்றவர்களை. இன்னொன்று இருக்கிறது, எத்தனையோ கிரகதோஷங்களுக்கு ஒரு பரிகாரம் இந்த செத்த வீட்டுக்கு போறது, தொண்டு செய்யறது, அதுகள் பரிகாரமாக இருக்கிறது. மற்றது அடுத்ததாக மற்ற கேள்விகள்ல வர்ணன் சொன்ன மாதிரி தீபாவளியில ஓணத்துல எல்லாம் பலவிதமான பண்பாடுகள் கதைகள் எல்லாம் இருக்குது. இதுல சரிவுல பாக்குறது அல்ல. எல்லா பண்டிகைக்கு பின்னால ஒரு பண்டிகைக்கு பின்னாலேயே பல காரணங்கள் உண்டு. எல்லாமே இறைவனை நினைப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வருகிறது. எல்லாவற்றிலும் இறைவன் நினைப்பதுதான் சைவத்தில் இருக்குது. பெண் போகத்துல கூட இறைவன் நினைக்கிறது இருக்கு. நல்ல அனுபவங்கள் வரும் பொழுது சிலவற்றை அனுபவிக்க முதல் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. சாப்பிடுற முதல் இறைவனுக்கு நன்றி சொல்றது. சிலது சாப்பிடும் பொழுது அல்ல அனுபவிக்கும் பொழுது தமிழ் கேட்க சிவா. பெண் போகங்கள் போனதுல உடனே இருந்து கொண்டு ஐயோ ஆண்டவர் என்று இருந்து கருதுல அப்படி இல்லை. அதுகள் எல்லாம் வந்து அதுக்கு பிற்பாடுகிறவனுக்கு வைக்கிறது. ஆகவே சகலமே இந்த வாழ்க்கையில இறைவன் தந்தது என்று அனுபவம் கொண்டிருக்கிறது. மற்றது அவரவர்களுடைய பண்பாடு, ஆன்மீக நிலைமை, தீவிர நாட்டம் அதுகளை பொறுத்து மற்ற மாம்சம் தவித்தல் அங்கால இருக்கின்றது. பெரும்பாலும் எல்லா கேள்விகளையும் நாங்கள் எதிர்கொள்ளிவிட்டோம். இதோடு நாங்கள் நிறைவுக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். நேர்களே, இதுவரை நீங்கள் இறைவுடன் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் சைவம் மாத்திரமில்லை, எல்லா சமயங்களுமே சொல்லுது அது தொடர்பு இருக்கிறது தான் என்று ஒரு முடிவாக ஏற்றுக்கொண்ட முடிவாக எடுத்துக்கொண்டு நாங்களும் நாளைய தினம் இடம்பெறுகின்ற தீபாவளி திருநாளை இறைவனை நினைத்து கொண்டு நன்றாக கொண்டாடுவோம். நன்றாக கொண்டாடி மகளும் ஒரு நல்ல நாளாகவே எங்களுக்கு அமைந்திருக்கிறது. எல்லா நேயர்களுக்கும் நம்முடைய தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எமது டைரக்டர் வசீகரனுக்கும் ஒரு விசேட தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு டாக்டரிடம் இருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம்.